எதுக்கு செலவு பண்ணி எலெக்ஷன்ல நிக்கிறானுங்க? ஏன்னா உறுப்பினர்ல காசு வாங்குறதுக்கு காசு கொடுக்குறா உன்ட்ட கேட்டாங்க காசு. நீ என்ன கிழிச்ச? நீ சொல்லி இப்ப கூட இந்த எலெக்ஷன் கூட நீ சொல்லி என்ன கிழிக்க போறேன்னு சொல்லி நீ பாக்குறீங்கம்மா. அவன் நம்மள வந்து தீண்டத்தகான பாக்குறான். நீ இதுவே ஒரு தீண்டாமையில நீ சின்ன படங்கள் கொடுக்க மாட்டேன், பெரிய படங்கள் கூட இதுவே தீண்டாமையில இந்த படம் நாளைக்கு திரையரங்களை கொண்டு வர முடியல. காரணம் என்னன்னா 27 தியேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 27 ஸ்கிரீன், அதாவது 27 ஷோ. ஓவரால் தமிழ்நாடு பூரா வந்து 27 ஷோ தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, சின்ன படங்களுக்கு திரையரங்கள் வந்து கொடுக்க முடியாது, இவ்வளோ தான் கொடுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு காரணம். அதுவும் பர்டிகுலராக பிவிஆரில் வந்து ஒரு ஷோ கூட கொடுக்கல. பிவிஆர் வந்து இந்த மண்ணில் வந்து அவங்க ஒரு கார்பரேட் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த மண் சார்ந்த ஒரு படம், இதுக்கு வந்து அவங்க வந்து தியேட்டர் கொடுக்க மாட்டேன், இது அந்த படம் கொடுக்க மாட்டேன்னு பர்டிகுலராக புறக்கணிக்கிறது ஏன்னு எங்களுக்கு தெரியல. எதனால் புறக்கணிக்கிறாங்க? இப்படி ஒரு படம் வேறு மாநிலங்களில் அந்த மண் சார்ந்து எடுத்த படத்துக்கு, இப்போ கர்நாடகாவிலே அந்த மண் சார்ந்து எடுத்த படத்துக்கு பிவிஆரில் ஷோ கொடுக்கலன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு தெரியும். பட் நம்மளுடைய பெருந்தன்மையை வந்து இவங்க முட்டாள்தனமாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இப்போ நான் என்ன முடிவு எடுத்துட்டேன்னா, பரவாயில்ல நீ தேட்டர் கொடுக்க வேணாம், இந்த படம் போய் சேரணும். எங்கள் நோக்கம் வந்து இந்த படம் வந்து வெகுஜனங்கள்கிட்ட போய் சேரணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். இதில் வந்து இது எனக்கு நான் எடுக்கும்போது தெரியும், இது வியாபார ரீதியாக வந்து எனக்கு பெருசாக கை கொடுக்காதுன்றது எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு தான் இந்த படத்தை வெளியிடுறேன். ஏன்னா பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆச்சு, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்ற கட்டாயத்துக்காக நான் பண்ணேன். பட் இப்போ தேட்டர் கொடுக்கலன்னு போது நான் வருத்தப்படல. பரவாயில்ல, உங்களோட ஸ்டாண்ட் அதுதானே. ஏன்னா இங்கே இருக்க அமைப்புகள் அப்படி இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம்னு ஒவ்வொரு டைம் வரும்போது ஒருத்தர் வர்றான், 1 கோடி 2 கோடி தூக்கிட்டு வர்றான். நான் தலைவராக நிற்கிறேன், செயலாளர் நிற்கிறேன், பொருளாளர் நிற்கிறேன். என்னடா கிழிச்சிங்கன்னா ஒன்றும் இது வரைக்கும் பதில் இல்லை. என்ன இது வரைக்கும் என்ன கிழிச்சிங்க, இனி என்ன கிழிக்க போறீங்கன்னா ஒரு பதில் இருக்காது, எவன்டே பதில் இருக்காது. ஆனால் அந்த 1 கோடியை தூக்கிட்டு வந்துடுவான். நான் எலெக்ஷன் நிற்கிறேன், நான் தலைவர் நிற்கிறேன், நான் செயலாளர் நிற்கிறேன், பொருளாளர் நிற்கிறேன். சரி வந்து என்ன கிழிக்க போகிற? இப்போ இது வரைக்கும் தான் என்ன கிழிச்சிருக்க? ஒரு படத்துக்கு தேட்டர் கூட வாங்க முடியாத நிலைமையில நம்ம இருக்கோம். என்ன கிழிச்சிருக்க? இதை விட கொடுமையான விஷயம், இன்னைக்கு காலைல கோயம்புத்தூரில் ரகலபுரம்னு ஒரு படம் கருணாசன் நடித்து 2013 வந்த படம். அதில் கருணாசுக்கு வந்து ஏதோ டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குன்றாங்க, கருணாசனை பணம் கொடுக்க வேண்டியது இருக்குன்றாங்க. நான் இந்த படத்தை என் பேரில் அனௌன்ஸ் பண்ணி 3-4 மாதம் ஆச்சு. அவங்க என்னை கூப்பிட்டு பேசணும்னா பேசியிருக்கலாம். லாஸ்ட்டாக இன்றைக்கி 3 மணிக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லேருந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அடிக்கிறார், குமார் சொல்லி ஒருத்தர் அடிக்கிறார். அடிச்சுட்டு சார் வந்து கருணாஸ் வந்து எனக்கு 7.5 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன் கொடுக்க வேண்டியது தான் வாங்கலாம், பட் தப்பு இல்லை, நான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் வந்து அது எப்போ சொல்கிறீங்க? நான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் எப்போ நீங்கள் வந்து இது சொல்கிறீங்க? லாஸ்ட் மினிட்ல இன்றைக்கி நான் படம் ரிலீஸு, இந்த வேலையில் பிஸியாக இருப்பேன், நீ இப்போ கூட்டு பஞ்சாயத்து பண்ணியிருந்தா நான் பஞ்சாயத்து உட்கார முடியுமா? இது தானே முன்னாடியே வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். நீ பிரச்சனைனா முன்னாடியே சொல்லணும்ல. சொன்னேன்னா உட்காந்து பேசி செட்டில் பண்ண போகிறோம். லாஸ்ட் மினிட்ல இன்னைக்கு ஈவினிங் படம் நாளைக்கு ரிலீஸ் தெரிஞ்சு இன்றைக்கி ஈவினிங் கூப்பிட்டு உட்காரப்பியா நீ அப்படின்னு கேட்கும்போது, சரி அதையும் தாண்டி நான் என்ன பண்ணுறேன், சரி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் கருணாசன்கிட்ட பேசுகிறேன். கருணாசன்கிட்ட பேசும்போது கருணாசன் என்ன சொல்கிறாரு, அந்த பணத்தை கொடுத்துட்டார். ரமேஷ்னு ஒருத்தர் செட்டில் பண்ணி அக்ரிமெண்ட் வாங்கிட்டார், லெட்டர் வாங்கிட்டார். அந்த ரமேஷ் வந்து அவர் இன்னொருத்தர் கொடுக்கல, அவங்களுக்குள்ள 2 பேரும் பார்ட்னருக்குள்ள பிரச்சனை போல. அதுக்கு அந்த 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 கோயம்புத்தூர் ஏரியாலே தேட்டர் கொடுக்கல. எவ்வளோ பெரிய ஐக்கியத்தனம் பாருங்கள். நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு 90 நாள் பொறுத்து பணம் கொடுக்குறாங்க. ஏன் நீ என்ன கடனுக்கா போடுற? காசு வாங்கிட்டு தானே போடுற? ஒரு வாரத்திலே பணம் கொடுக்க வேண்டியதானே? ஏன் உங்களுக்கு 90 நாள் டைம் தேவைப்படுது தேட்டருக்கு? நாங்கள் வட்டிக்கு வாங்கி படம் பண்ணுவோம், நீ வாங்கி 90 நாளைக்கு ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியது இருக்குது? எத்தனை பேருக்கு நீங்கள் டிடிஎஸ் பெண்டிங் வச்சுருக்கீங்க? நீங்கள் கொடுத்துருக்கீங்களா எல்லாருக்கும்? அப்போ நீங்கள் எங்களுக்கு வர வேண்டிய பணத்துக்கு மட்டும் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி 2013 கொடுக்க வேண்டிய படத்துக்கு இன்றைக்கி வந்து நீ கோயம்புத்தூரில் தேட்டர் கொடுக்க மாட்டேன், நீ நிப்பாட்டி வைக்கிறேன். எவ்வளோ ஐக்கியத்தனம் அது? ஒரு படத்தை, ஒரு சின்ன படத்தை வந்து அப்போ அந்த ப்ரமோஷன் பண்ண காசை யார் கொடுக்குறது? இதுக்கு இந்த அமைப்புகள் என்ன பதில் சொல்லலாம்? நான் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாமல் இன்றைக்கி திடீர்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன்னா நீ செய்கிறதில் நியாயம் இருக்குது. நான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டேன், நீ முன்னாடியே என்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், உனக்கு பணம் வரணும்னா என்னை கூப்பிட்டு நீ சொல்லணும். இந்த மாதிரி பணம் கொடுக்கணும்னா நான் அதை பேசி சார்ட் அவுட் பண்ண போகிறேன். யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியது, யாரும் ஏமாற்ற வேண்டியது இல்லை. ஆனால் அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல. நீ ஏன் கடைசி நிமிஷத்தில் பஞ்சாயத்து வைக்கிற? அப்போ நீ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு யாருக்குமே பணம் வரணும்னா உடனே கூட பஞ்சாயத்து வந்து படத்தை நிப்பாட்டுவீங்க. தயாரிப்பாளருக்கு டிடிஎஸ் கொடுக்க மாட்டீங்க, ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டீங்க, எதுவும் கொடுக்க மாட்டீங்க. எங்களுக்கு படம் ஓடின பணத்தை கூட 90 நாள் எடுத்துப்பீங்க. என்ன அது நியாயம்? அது தேட்டர் கொடுக்க மாட்டீங்க, சின்ன படங்கள்லாம் தேட்டர் கொடுக்க. சின்ன படங்கள் ஓடலைன்னா அப்புறம் எப்படி புதுசு ஆர்டிஸ்ட் வரும்? 10 ஆர்டிஸ்ட் வச்சு நீங்கள் படம் ஓட்டிடுவீங்களா? இப்போ இந்த படத்தில் நடித்த இந்த பையன் வந்து புது இயக்குனர். இவனுக்கான அறிமுகம்ன்றது எப்படி? இந்த படம் ஸ்க்ரீனில் வரும்போது தானே இவன் வெளியே தெரிய முடியும். இவன் இங்கே ஒரு தமிழ் கலைஞன், இவன் ஒரு சராசரி குடும்பத்திலேருந்து வந்த ஒரு இயக்குனர். இவன் எப்படி இவனை தான் அடையாளப்படுத்திக்க முடியும்? இந்த படத்தில் நடித்த அந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் போட்டு பிரபலமான பொண்ணு, அந்த சத்யாதேவின்ற பொண்ணு. அந்த பொண்ணு இந்த படத்தில் நல்லா நடிச்சு நீங்கள் பார்த்துக்க. இந்த படம் நான் உங்களுக்கு போட்டதுக்கு காரணமே இது தவறான படம் இல்லை, இது இந்த படத்துக்கு தேட்டர் கொடுக்குறதுக்கு தகுதி இல்லாத படம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை ஒத்துக்கிட்டு நான் போயிடுவேன். இதுக்கு ஒரு ஸ்கிரீன் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தகுதி இல்லாத படமா அந்த படம்? என்ன அடிப்படையில் நீங்கள் வந்து நீங்கள் தேட்டர் பிடிக்கிறீங்க? இந்த வாரம் அப்படி நீங்கள் புக் மைஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நீங்கள் பத்திரிகையாளர்களே நீங்கள் பாருங்கள். அப்படி என்ன எல்லா படம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு? எத்தனை சொல்ல எல்லா படம் போயிட்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்போ நீ திட்டமிட்டு நீ இந்த படத்தை போடக்கூடாது, நீ நிராகரிக்கிற. அதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியல. என்னன்னா எங்களுடைய பெருந்தன்மையை வந்து நீங்கள் முட்டாப்பல் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க.
ஏன்னா ரொம்ப பொறுமையாக போகிறாங்கன்னு நினச்சி முட்டாப்பிலாக்குறீங்க. இது ரொம்ப தப்பான ஒரு காரணமாக இருக்குது. நான் ஆனால் இதே படத்தை நாளைக்கு காலையில் நான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இந்த படம் போய் சேரணும், அவ்வளோதான். நீ தேட்டரில் ரிலீஸ் பண்ண வேண்டாம், நான் ஓடிடியில் கொண்டு போய் சேர்த்துக்கிறேன். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து இந்த அசோசியேஷன் பதில் சொல்லி ஆகணும். தயாரிப்பாளர் சங்கம் நீங்கள் முதுகெலும்பு இல்லாத சங்கங்களை வச்சுக்கிட்டு இவனுக்கு அப்பப்போ வந்து நான் தலைவராக வரேன், நீ செயலாளராக வரேன்னு வந்துட்டு ஒரு தயாரிப்பாளருக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் 2013 கொடுக்க வேண்டிய காசை நீ கேட்டு வாங்குறான் அந்த அசோசியேஷனில். அவனுக்கு அது கட்ஸ் இருக்குது. அவன் தலைவர், அவன் உட்கார உறுப்பினருக்கு வாங்க முடியும். நீங்கள் என்ன அப்படி வாங்கி கொடுத்துட்டீங்க இது வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தில்? எவனுக்கு நீதி கிடச்சிருக்கு? எந்த தயாரிப்பாளர் நீங்கள் வாழ வச்சுருக்கீங்க? எதுக்கே பணத்தை தூக்கிட்டு வரீங்க இங்கே ஓட்டு கேட்டு? 1 கோடி 2 கோடி தூக்கிட்டு வந்து ஓட்டு கேட்டு வந்து எவனை ஏமாத்துறீங்க? எவனை வாழ வச்சுருக்கீங்க நீங்கள்? எதுக்காக எலெக்ஷனுக்கு வரீங்க? பல சங்கங்கள் இதில், இங்கே ஒரு சங்கம், அங்கே ஒரு நடக்கிற சங்கம், நடக்காத சங்கம், தயாரிப்பாளர் சங்கம்னு 1000 சங்கங்கள்ன்றது என்ன கிழிக்கிறீங்க நீங்கள்? உங்களால் ஒரு சின்ன படத்துக்கு கூட ஸ்க்ரீன் வாங்க முடியல, என்ன கிழிக்கிறீங்க நீங்கள்? எதுக்கு தாங்க நீங்கள் சொல்லுவீங்க சங்கத்தை வச்சுட்டு நாங்கள் சங்கம் வந்து நாங்கள் படம் எடுத்து கொடுக்குறோம், நாங்கள் வந்திருக்கோம் படம் தேட்டர். அப்புறம் என்னத்துக்கு தான் இந்த சங்கம்? எதுக்கே வச்சுருக்கீங்க? ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்குது. ஸோ இதை நான் இந்த ப்ரெஸ்ஸை போட்டது காரணமே இந்த மீடியாவுக்கு நான் அந்த படத்தை காட்டுறேன். இது அப்படி தகுதி இல்லாத படமாக நீங்கள் மீடியாக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ப்ரெஸ்ஸை போட்டேன். இது வந்து பிவிஆருக்கும் சரி, இந்த ஒட்டுமொத்த திரையரங்குகளுக்கும் சரி, என்னோட வன்மையான கண்டனங்களை சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்படி பண்ணுறது வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து சாதாரணமாக நினச்சி கடந்து போகலான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இவங்களோட வைத்தறிச்சல் இருக்குல்ல, இப்போ இவரோட வைத்தறிச்சல் அந்த பொண்ணு படத்தில் நடிச்ச பொண்ணோட உங்கள் குடும்பமாக காலி பண்ணணும். இவங்களுடைய பாவம் வந்து உங்களை குடும்பத்தை கருவ இருக்கு உங்களை. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறது. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து தொடர்ந்து கில் பண்ணிடுறீங்க. சின்ன படங்களே வராதுன்னு சொல்லுங்கய்யா. நீங்கள் சின்ன படங்களே போட மாட்டேங்கன்னா ஏன் எடுக்க போகிறானுங்க? சின்ன படங்கள் நாங்கள் தேட்டர் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்கள். ஏன் எடுக்க போகிறான்? சின்ன படம் எடுக்க போகிறான்? எடுக்க பெரிய படங்களுக்கு மட்டும் நீங்கள் தேட்டர் வச்சு ஓட்டுங்க. வருஷத்துக்கு 12 படம் வரும். 12 படம் வச்சு ஓட்டு நீ தேட்டர் ரன் பண்ணி பார்க்கலாம். பிவிஆர் வந்து வடநாட்டிலேருந்து இங்கே வந்து படம் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களுக்கு தேட்டர் கொடுக்க மாட்டேன். நீங்கள் 150 ஸ்க்ரீன் வச்சுருக்க, ஒரு ஸ்க்ரீன் கொடுக்க மாட்டேங்க. ஒரு ஸ்க்ரீன் கொடுக்கல பிவிஆரில். சென்னையில் ஒரு ஸ்க்ரீன் கூட கொடுக்கல பிவிஆரில். நீங்கடா எங்கேயோ இருந்து வந்து இங்கே வந்து தொழில் பண்ணுறீங்க, எங்களுக்கு தேட்டர் கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன யோகியத்தனம் இது? இதை கேட்காத அமைப்புகள் எதுக்கு இங்கே இருக்குது? இந்த நாட்டில் எதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த சங்கங்கள் இருந்து என்ன பண்ண போகுது? இதை பதிவு பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஷோ போட்டது. வந்திருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இல்லை அப்படி அதாவது எனக்கு வணங்கான்லேயே இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்தது. நான் இப்போ வரைக்கும் பதிவு பண்ணல. நான் அதை பதிவு பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன். நான் அதுலேயும் இதே பண்ணானுங்க. அதுலேயும் இந்த வேலை என்ன பண்ணானுங்கன்னா, ரிலீஸுக்கு முதல் நாள் உட்கார வச்சு, ரிலீஸ் அன்னைக்கு ஈவினிங் உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணானுங்க. எனக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனைலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னை பஞ்சாயத்து பண்ணுவானுங்க. என்னப்பா எல்லாத்துலேயுமே அதாவது இவங்க வந்து டார்கெட் பண்ணி பண்ணுறானுங்கன்னு எனக்கு தோணுது. அதாவது நீ என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தன் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா அதை நீ 1 மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசு. உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? கூப்பிட்டு பேசி ஈஸியாக ஆட்டோடாம்ல. அது ரிலீஸுக்கு முதல் நாள் உட்கார வச்சு, ரிலீஸ் அன்னைக்கு உட்கார வச்சு கழுத்து இருக்கிறது, மற்ற வேலையை பார்க்குறதே இல்லையா? அப்போ நீங்கள் உங்கள் அதிகாரத்தை காட்டுறீங்க. எவ்வளோ நாளைக்கு காட்டுவீங்க? உங்கள் ஆட்டம் எவ்வளோ நாளைக்கு போகும்? ஏண்டா என்ன நாங்களாம் அப்படியே போயிடுவோமா? நாங்கள் காலம் மாறாதான் என்ன இப்படியோ உங்கள் காலம் போயிடும். இது ரொம்ப தப்பாக இருக்குது. இல்லை நான் நாளைக்கு காலைல ப்ரீமியர் பண்ணுறேன். ஓடிடியில் நாளைக்கு காலைல ப்ரீமியர் பண்ணுறேன். இது சேர வேண்டிய மக்களை போய் சேரும். நீங்கள் சார் யார் சார் இங்கே சங்கத்தில் இருக்கேன்? எவன் சார் பேசுவான்? ஒரு சங்கத்தில் புக் அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் புக்கை அடிக்கிறது தான் அந்த சங்கம் இருக்குது. நான் அந்த சங்கத்தில் பொறுப்பில் தான் இருந்தேன். ஒன்றும் கிளிக்கலைன்றதால வெளியே வந்தேன். எதுவும் கிளிக்க மாட்டாங்க. வெறும் புக் அடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் பத்திரிகையாளர் இருக்கீங்களா புக் அடிக்கிறதுக்கு? அதுக்கு ஒரு சங்கம், அங்கே ஒரு சங்கம் இருக்குது. வருஷம் எலெக்ஷனில் காசு கொண்டு வரான். ஒரு 5 கோடி 6 கோடி கொண்டு வரான். கொண்டு வந்து எலெக்ஷன் நிற்கிறான். நின்று என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. எதுக்கு செலவு பண்ணுறாங்க? எதுக்கு செலவு பண்ணி எலெக்ஷனில் நிற்கிறானுங்க? ஏன்னா உறுப்பினர்லாம் காசு வாங்குறது, காசு கொடுக்குறா. உன்ட்ட கேட்டாங்க காசு. நீ என்ன கிழிச்சா? நீ சொல்லி இப்போ கூட இந்த எலெக்ஷனில் கூட நீ சொல்லி என்ன கிழிக்க போறேன்னு சொல்லி நீ பார்க்குறேங்கம்மா. என்ன நான் கிழிக்க போறேன்னு சொல்லு. என்ன நலிந்த தயாரிப்பு கிழிச்சாங்க சொல்ல சொல்லுங்க. எவனா என்கிட்ட வந்து பேசணும். நலிந்த தயாரிப்பு என்ன கிழிச்சிருக்கானுங்க? இந்த 5 வருஷத்துல என்ன கிழிச்சாங்க? நலிந்த தயாரிப்பு ஒரு மானியம் வாங்கி கொடுக்க முடிச்சா? அவங்களால என்ன பண்ணானுங்க? நலிந்த தயாரிப்பாளருக்கு படங்களுக்கு தேட்டர் வாங்கி கொடுக்க முடிச்சா? எதுவுமே பண்றது கிடையாது. கையெழுத்து போட கூட இங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. சங்கத்தில் இவங்க பொறுப்புக்கு வந்து எதுக்குன்னா கௌரவ பதவியா போய் நீங்கள் ஒரு சிஎம் பார்க்க போறோம்னா நாங்கள் தலைவர் வர்றோம் அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காக. அது அப்படி இல்ல. அப்படி நினைக்கிறதுனால நீங்க ஏன் படம் வரும்போது பேச முடியும் தம்பி. இல்ல சகோதரா, இல்ல நான் பதில் சொல்றேன். சொல்லி எல்லாருக்கும் படம் நடக்கும் போது நீ வந்து அவங்க என்கிட்ட சொன்ன எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கேட்பேன். கண்டிப்பா நான் கேட்பேன். எனக்கு தெரியாது. நான் பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கேன். நீ இது எனக்கான பிரச்சனை நினைச்சா நாளைக்கு உனக்கும் வரும். கண்டிக்கிறேன் தம்பி. இப்ப நான் கண்டிக்கிறேன்னு வச்சுக்கேன். நான் கண்டிக்கிறேன்னா என்ன இங்க எல்லாரும் நான் பிவிஆர் எதிர்த்து பேசுறேன்னா பிவிஆர் வந்து நாளைக்கு எனக்கு தேட்டர் கொடுக்க மாட்டான்.
என்ன இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சு பயந்துட்டு பேசல. யாரும் பேசுறதுக்கு பயப்படுறது. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்? இப்போ இந்த படத்தில் நான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரா, இல்லை இந்த படத்தில் நான் வேறு ஏதாவது கலைஞனாக பங்கெடுத்துருக்கேன்னா? நீங்கள் இதை அவர் சுரேஷ் சொன்ன உடனே நெஞ்சில் வெடிச்சு போகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த படத்தோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தேன், கருணாஸும் கிட்டும் அழைச்சி. அப்போவே படம் பார்த்த எல்லாருமே கலங்கினாங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே இப்போ இங்கே வந்து பார்த்துட்டு வந்து 2 பேருக்கு, இயக்குனருக்கும் சுரேஷ் காமாட்சியும் கை கொடுத்து இன்றைக்கி ராத்திரி எப்படி தூங்க போகிறோம்னு தெரிலன்னாங்க. இந்த நிலைமை அவங்களுக்கு தெரியல. இதே நிலைமை தான் அவங்களுக்கும். இன்றைக்கி ராத்திரி அவங்க எப்படி தூங்க போகிறாங்கன்னு தெரிலங்கிறது தான். நீங்கள் இந்த படைப்பு என்ன பேசுது? தமிழீழத்தினுடைய ஒரு வீரம் செறிந்த ஒரு கருணையான, நீங்கள் வந்து எந்த எந்த இனத்திலையும் இப்படி இருக்காது. போர்க்களத்தில் வந்து எதிரிக்கு கருணை காட்டுறது இருக்குல்ல, எந்த இலக்கியத்திலையும் இல்லை, எந்த இனத்திலையும் இல்லை. அது தமிழீழத்தில் மட்டும்தான் நடந்திருக்கு. பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்ச அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நம்ம மரபு சார்ந்த தமிழினத்தினுடைய மரபு. அதுதான் இது. நீங்கள் அவன் நம்மளை அடிக்கிறான், ரத்தம் ஆறா ஓடுது போர்க்களத்தில், அவன் விழுறான், அவன் உயிரை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய ரத்தத்தை கொடுக்குறான். எங்கே நடந்திருக்கும்? அப்படி ஒரு விஷயத்தை சொன்ன ஒரு படைப்பு இன்னைக்கு வந்து படம் எடுத்தவன்லாம் ரத்தம் போய் செத்து சமாதி ஆகிற ஒரு நிலை தமிழ் மண்ணிலே இருக்குன்னா, தமிழ் இனத்தை பற்றின ஒரு கதையை எடுத்து இன்னைக்கு இப்படி ஒரு நிலை இருக்குன்னா, எதுக்கு அரசாங்கம், எதுக்கு வரி வாங்குது? இந்த சினிமாவுடைய நிலை தெரியாத அரசா இந்த அரசு? இந்த சினிமாவுடைய நிலை தெரியாத சங்கங்கள் இருக்காங்க. எதுக்கு இயக்குனர் சங்கம் இருக்கு? இயக்குனர் சங்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இங்க வந்து நாங்கள் பூட்டு வேணாலும் போட்டு வைப்போம், உங்களுக்கு ஒரு ஷோ கூட கொடுக்க மாட்டேன்னா, இந்த சங்கங்கள் தான் முதல்ல இந்த மண்ணில இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியது. இந்த அரசாங்கம் தான் கருணையற்று நடக்குது. நீங்க எல்லா தேட்டரும் நீங்களே வச்சுக்கோங்க, உங்க படங்கள் வருதுன்னா அப்ப பராசக்திக்கு என்ன நடக்க போகுது, ஜனநாயகனுக்கு என்ன நடக்க போகுது? ஆனால் இந்த மண்ணில் கலையை சொல்லி உயிரூட்டி உணர்வை கொண்டுட்டு போற படைப்புகளுக்கு இடம் இல்லை. ஆனா உங்க போட்டி போட்டுக்கிட்டு எங்களை மறுபடியும் குழி தோண்டி புதைக்கிற படங்களுக்கு நீங்க கூட நிற்பீங்கன்னா, அப்ப இதை யார் கேட்கறது? ஐயா, உங்களுக்கு தியேட்டர் எப்படி தெரியுமா தராங்க? ஒரு படத்தை ஓடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டா, அதிகார வர்க்கமா இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி நிறுவனங்களா இருந்தாலும் சரி, காலையில 10 மணி ஷோ தராயா, எவன் இப்படிப்பட்ட படத்துக்கு வருவான்? நான் என்ன சொல்றேன், நைட்டு 10 மணிக்கு ஷோ தராயா, எவன் வருவான்? ஓடவே இல்லைன்னா கூட சரிண்ணே, நீங்க 3 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோவும் கொடுங்க. நீங்க களத்துல ஓட விடுங்க. முதல்ல ஓடுது ஓடலன்னு மக்கள் தீர்மானிக்கிட்டேன். ஒரு ஷோ கொடு, ஓடலைன்னா தூக்கியா? கொடுக்கவே மாட்டேன். இதுதான் கொடுத்துருக்காங்கண்ணே. 27 ஸ்க்ரீன் ஒரு படத்துக்கு எப்படி போடுவீங்க? டோட்டலா 27 ஷோண்ணே ஒரு நாளைக்கு. இது கட்டுற கியூப் காசு கூட, அந்த கியூப் காசு எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க? கியூப்புக்கு நான் கட்டுறேன், அந்த காசு எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க? தியேட்டருக்கு தான் போகுது. அது காலகாலமாக நடக்குது. இதை கேட்கறதுக்கு இந்த சங்கங்கள் இல்லை சார். எல்லாமே இருக்கு அதுதான் இப்ப கேட்கறீங்க. யாரு கேட்கணும்? மத்த மாநிலத்துல கியூப் காசு இல்ல, எங்கேயுமே இல்ல, தமிழ்நாட்டுல தான் இல்ல. இப்ப அதெல்லாம் கேட்கறது. இப்ப நீங்க நம்ம காசு உங்களுக்கு தான் போகுது. அது இந்த பிவிஆர்ல வந்து 50% எல்லா படத்துக்கும் 50% சார். நம்ம தமிழ் முறையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 60-18 போடுவாங்க. நீங்க பிவிஆர் மட்டும் 50%. உனக்கு என்ன கொலை? இங்கே தானே பிசினஸ் பண்ற நீ, ஒரு கார்பரேட், நீ தமிழ்நாட்டில் பிசினஸ் பண்ற. இந்த மண் சார்ந்த படங்களுக்கு நீ தியேட்டர் கொடுக்க மாட்டா, யாருக்கிட்ட கொடுப்ப நீ? இதே இது நீ வந்து நீ கர்நாடகாவில் ஒரு படத்தை எடுத்து நீ அப்படி கொடுத்து பாரு, நீ நிப்பாட்டி பாரு, நீ கர்நாடகாவில் ஒரு படத்தை விட்டுருவியா? நீ தியேட்டர் நடத்திடுவியா நீ? அப்போ எங்களுடைய பெருந்தன்மை தானே. அப்போ நீங்கள் நாங்கள் ஏதாவது சொன்னோம்னா நீங்கள் சொல்கிறீங்க இனத்தை இது பேசுகிறாங்க. அது ஏன் என் மண்ணில் எனக்கு நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா வேறு எங்கேயே போய் பண்ணுறது? நான் பக்கத்து மாநிலத்தில் போய் பண்ண முடியுமா, இல்லை வெளிநாட்டில் போய் பண்ண முடியுமா? எந்த லைக்கா நிறுவனம் எங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கு? நீங்க என்ன சம்பந்தம் இல்லாம சொல்றீங்க? எந்த லைக்கான்றது வரும்போது எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆமா, அது இலங்கையோட எதுன்னு சொல்லிட்டு அப்பயே அதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கல சார். யார் இங்க வந்து ஒரு கம்பெனி பிரைவேட்ல இருந்து வெளியே வருதுன்னா அதை யாரும் நம்ம தடுக்க முடியாது சார். அவங்க தொழில் செய்யற உரிமையை நம்ம யாரும் தடுக்க முடியாது. வர்றாங்க, நீ எனக்கு இந்த மண்ணில் நீ பிசினஸ் பண்ற, எனக்கான வாய்ப்பை கொடுன்ற. நீ வந்து நீ நினைக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணணும்ன்றதுக்கு வந்து நீ வந்து கவர்மெண்ட் கிடையாது. நீ ரிலீஸ் பண்ண, ஓடலைன்னா தூக்கு. நான் மறுக்கலையே, நீ ஓடலைன்னா தூக்கு, உனக்கு லாபம் இல்லையா? தூக்கு, தப்பு இல்லை.
தேட்டரே கொடுக்க மாட்டேன்ற என்ன அராஜகங்க அது? பிவிஆர்ல இவங்க தான் உள்ள ஒரு கேட்டகரியே வச்சிருக்காங்க சார். அவங்க டிக்கெட் வாங்கிட்டு நிறைய பேர் உள்ள போக முடியல சார். சாதாரண ரோகிணி தேட்டர்ல உள்ள போனவங்க டிக்கெட் வாங்கிட்டு வெளியே கூட்டு வந்து விட்டாங்க சார். இது யாரு கேட்கணும்? இது உங்க சங்கத்தை தான் கேட்கணும். அதுதான் சொல்றேன். கூட எடுக்கிறது மக்களுக்காக. ஏன்டா அவனை விட மாட்டீங்கன்னு நீங்க கேளுங்க. ஏன் இவ்வளவு சங்கம் வச்சிருக்கீங்க? ஏன் மக்கள் கேட்கணும்? அரசாங்கம் கேட்காதா? நீங்க ஒட்டுமொத்தமா அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கணும் சார். ஆமா, அரசாங்கத்துக்கு தெரியாதா? எல்லாரும் பார்க்கணுன்றது அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஒட்டுமொத்தமாக எனக்கு கோரிக்கை வைக்க வேண்டியது அரசாங்கம் தெரியாதா? சி லைசன்ஸ் கொடுக்குறது யாரு? தேட்டர் லைசன்ஸ் கொடுக்குறது யாரு? நாங்களா ப்ரொடியூசராக கொடுக்குறோம்? மக்களுக்கான திரையரங்கு அவங்க தான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாதா அது? மக்கள் எல்லா மக்களும் படம் பார்க்கணுங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு நீங்க ஒரு வழக்கு தொடுத்தீங்கன்னா அது அரசாங்க பார்வைக்கு போகும்ல சார்? இந்த சங்கங்கள் இனிமேல், அதாவது எலெக்ஷன்லாம் விட்டுட்டு இனிமேலாம் அவங்க திரும்பி வந்து மொத்தமாக நிக்கல்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு சுரேஷ் காமாட்சிக்கு வர நிலைமை நாளைக்கு அவனுக்கு வர ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி நாசமாக போயிடும், அழிஞ்சு போயிடும். நான் இப்போ அழிஞ்சிருச்சு. எனக்கு வந்து இன்னைக்கு எனக்கான இப்போ தம்பி சொன்ன மாதிரி எனக்கான பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பேசுறீங்கண்ணே. என் பிரச்சனை வரும்போதே நான் பேச முடியும். அப்படி நிறைய பேருக்கு பிரச்சனை வந்திருக்கு, அவங்க பேசாமல் இருக்கலாம். என் பிரச்சனை வரும்போது நான் பேசுறேன். நான் என்னன்னா, நீ என்னை திரும்ப தேட்டர் கூடலாம் நான் கேட்கல. நான் பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல, நான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டு போறேன்ட்டு முடிவு பண்ணிட்டேன். எக்ஸாக்டா பிவிஆர் உங்களுக்கு திரையரங்கம் கொடுக்கலன்னா நீங்க அவங்க மேல வழக்கு தொடக்கலாமே. அது எங்களுக்கு இப்போ திரையரங்கம் நாங்கள் சார் இப்போ நான் என்ன சொல்றேன், இது ஈவினிங்ல இப்போ தெரிஞ்சது சார். இனிமே தான் இப்போ என்ன இப்போ இப்படி கடந்து போயிட மாட்டோம்ல. இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் நான் சும்மா விட போறதில்ல. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் பண்ண பெரிய யோக்கியத்தனா. அந்த சங்கத்தை வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னு வச்சுங்களேன், நான் சும்மா விட போறதில்ல. கோயம்புத்தூர் அசோசியேஷன் உனக்கு பணம் கொடுக்கணும்னா நீ முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நான் என்ன திடீர்னு பண்ணி காலைல அனௌன்ஸ் பண்ணி மத்தியானம் ரிலீஸ் பண்ணுறேன்? நான் புது ப்ரொடியூசரா? நீ என்கிட்ட நீ பேசி என்கிட்ட வாங்கிடலாம்ல. நான் ரெகுலர் ப்ரொடியூசர் தானே. நீ எப்படி நீ படத்தை தேட்டர் கொடுக்க மாட்டேன் நிப்பாட்டுவ? நீ உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுக்குறது? நீங்கள் அவ்வளோ பெரிய ஆட்களா? நீங்கள் மரியாதை கொடுக்குறோம்னா அந்த மரியாதை, அதாவது சங்கத்தில் இருக்காங்கன்னு ஒரு மரியாதை கொடுக்குறோம். அந்த மரியாதை இவங்க காப்பாற்றலாம், அது அடுத்த லெவலுக்கு நம்ம வேற மாதிரி கொண்டு போக வேண்டியிருக்கான். என்ன பண்ணுவ நீ? என்னை தொழில் பண்ண விடாம நீ தடுத்துருவியா? நீ உன்னால என்ன பண்ண முடியும்? நீங்க சிஎம் பார்வைக்கு இதை கொண்டு போவீங்களா? அந்த சிஎம் பார்வைக்கு நீங்க கொண்டு போகணும். நீங்க மீடியா அதுக்கு தான் நிற்கிறான். சிஎம் பார்வைக்கு இதெல்லாம் போய் சிஎம்கிட்ட போய் இது ஒரு பஞ்சாயத்துன்னு போய் உட்காந்து இருக்க முடியாது. எனக்கு தேட்டர் கொடுக்கலன்றது சொல்றதா இப்போ சிஎம் பஞ்சாயத்து? அவங்களுக்கு அரசில் 1000 வேலை இருக்கும். நம்ம கருத்தை சொல்கிறோம், அது போய் சேரட்டா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். இப்போ எனக்கு தேட்டர் கிடைக்கலன்றது நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குமோ, எனக்கு தேட்டர் கிடைக்கலங்கன்னு போய் நிற்க முடியாது. நான் என் பிரச்சனையை நான் பேசுகிறேன். என் பிரச்சனைன்றதை விட இவரோட பிரச்சனை. எனக்கு ஒன்றும் கிடையாது இந்த படத்தில். இவரோட பிரச்சனை. இவன் ஒரு இயக்குனராக 2 படம் எடுத்தவன், இந்த படம் கொண்டு போய் சேரணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பான். நீங்கள் படம் பார்த்தீங்களா? இந்த படம் ஒரு தகுதி இல்லாத படமா? அப்புறம் அந்த படத்துக்கு அப்போ அவனுக்கு அங்கீகாரம் எப்படி கிடைக்கும்? புதுசாக அப்புறம் எப்படி உருவாவாங்க? நீ புது ஆளுகளுக்கு யாருக்குமே தேட்டர் கொடுக்க மாட்டீங்கன்னா புதுசாக அப்புறம் எப்படி ஆள் வருவாங்க? தியேட்டர்காரங்களை யார் தான் கண்ட்ரோல் பண்றது? தியேட்டர்காரங்களை யார் கண்ட்ரோல் பண்ணால் அவங்க தியேட்டர் அசோசியேஷன் கேட்கணும். உங்களுக்கு கஷ்டம் சொல்லிட்டீங்க சார். இதுக்கு முன்னாடி வரணுங்களும் எல்லாரும் வரிசையா நாங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே சின்ன படங்களுக்கு தியேட்டர் கடையில் காலில் கொடுக்குறாங்க. சாயங்காலம் சார் படத்துக்கே அப்படி வந்தது. அப்படிங்கும்போது இதை வந்து இது திருப்பூர் சுப்பிரமணியன் திருப்பூர் சுப்பிரமணியன் ஒவ்வொரு முறையும் வாங்க உட்காந்து பேசணும்னு கூப்பிட்றாருண்ணே. இங்கே என்னன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் நீ பெரியாளா நான் பெரியாளா இவர் வந்தா. இப்போ சமீபத்தில் கூட ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணால் பர்டிகுலராக தேனாண்டாள் முரளின்னு ஒருத்தர் வந்து அதை கேன்சல் பண்ணார். நான் பேரே சொல்கிறேன், தேனாண்டாள் முரளி அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணார். எதுக்கு? அது என்ன ரீசன் சொல்கிறேன்னா, தேட்டர் அசோசியேஷன் எங்களுக்கு ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. சரி சார், இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர் யார் சார்? சுரேஷ் காமாட்சி பாதிக்கப்பட்டார். அந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர் இருக்காங்க. ஆனால் சுரேஷ் காமாட்சி உங்களுக்கு தெரியுதுனால தெரியுதுண்ணே. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்களே. ஏன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தயாரிப்பாளர் சங்கத்தை விட்டு பாதிக்கப்பட்டவங்க போய் உண்ணாவிரதம் இருந்தாங்க? ஏன் இருக்க மாட்டாங்க? இல்ல சார், இருக்கலாம் சார். ஏன் முடியாதுல்ல சார்? மற்ற ஊர்ல இல்ல அதுண்ணே யார் முன்னெடுக்கிறான்னு ஒரு பண வலியவனா தானே வர்றான். இப்போ நீ இப்போ தம்பி பண்ணா இப்போ இவன் இல்லை என்னை மட்டும் சொல்லணே. இப்போ நான் பேசுறேன், உங்களுக்கு எனக்கு தெரியும், நான் பேசுறேன், என்னால பேச முடியும். என் பிரச்சனை அதாவதுண்ணே, எனக்கு உங்களுக்கு தெரியும், உங்கள்கிட்ட நான் பேசுறேன், எனக்கு வந்து எல்லாரும் தெரியும், திருப்பூர் சுப்பிரமணியம் தெரியும், மன்னார் தெரியும், எல்லாரும் தெரியும், நான் பேசுறேன். இப்போ தம்பி புதுசாக வந்திருக்கான், இப்போ அவன் யார்கிட்ட போய் பேசுவான்னு நினைக்கிறீங்க? அப்படி தானே இங்கே வரலாம், புதுசாக படம் இருக்க வராங்க, அவங்க காலியாகி போயிடுறாங்க. தெரிஞ்சாலுங்க எதுக்கு ஒரு பேனர் போடுறோம்னே? ஒரு கம்பெனி நீ என்னோட பேனர் போட்டு தானே வருது. அப்போ நான் வந்து தப்பான படங்களை உனக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேன். என்னோட பேனரில் வந்த படம் ஏதாவது ஒரு படம் நீ தப்பான படம்னு சொல்லு, நான் அந்த இண்டஸ்ட்ரி விட்டே போயிடுறேன். ஓடாமல் இருந்திருக்கலாம். தப்பான படமா?
எல்லாம் ஒண்ணா சேர்ந்து எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு யார் அதுதானே ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு இப்போ எல்லாம் இங்கே வந்து வர வழியே இதோட விட்டு அப்படியே போய் ஆமாண்ணே அதுதானே இப்போ நீங்கள் அந்த தயாரிப்பாளர்லாம் என்ன ஆகுறாங்கன்னா கடைசியில் ஓட்டர்ஸாக மாறிடுறாங்கண்ணே. தயாரிப்பாளராக இருந்து ஓட்டர்ஸாக மாறுற நிலைமை வந்துடும். என்ன ஆயிடும், அதுக்கப்புறம் அந்த படத்தை விட்டே போயிடுறாங்க அவங்க. இவ்வளோதான் சினிமா, இந்த சினிமா வந்து இவ்வளோதான், நமக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி போயிடுறாங்க. நாளடைவில் அவங்களை எப்போ தேடுவாங்கன்னா இந்த எலெக்ஷன் டைமில் ஓட்டு போடுறதுக்கு தேடுவாங்கண்ணே. ஏன் சுரேஷ் காமி தயாரிப்பாளர் நிக்க கூடாது எலெக்ஷன்ல? இது சொல்யூஷன் கிடையாது. நான் இருந்து தான் வெளியே வந்தேன். இப்போ நான் இல்லை தலைவருக்குல தம்பி, நான் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் இருந்தேன். நான் நிறைய விஷயங்களை வந்து ஃபைட் பண்ணேன். அங்கே தனஞ்சயன் உட்காந்துட்டு அதை நடத்த விடலை. அப்போ எனக்கு அதில் உடன்பாடுலையும் வெளியே வந்துட்டேன். நான் பேரோட சொல்கிறேன், அங்கே தனஞ்சயனுக்கு புக்கு போடுறது மட்டும்தான் வேலை. அந்த வேலைக்கு நான் போகலை. நான் புக்கு போடுறது என் வேலை இல்லை. அவங்க வேலை பத்திரிக்கையாளர்னா அவங்க வேலையை அவங்க பார்க்கணும், தயாரிப்பாளர்னா என் வேலையை நான் பார்க்கணும். எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் எனக்கு என்ன இருக்குது? அது எனக்கு உடன்பாடில் தான் வெளியே வந்துட்டேன். நான் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். நான் அந்த தப்புக்கு நான் உடன்படலை. சார் நடிகர்களுக்கான பிரச்சனைகளை நடிகர்கள்லாம் வந்து தீர்த்துக்கிறாங்க சார். ஆனால் வந்து நீங்கள் உங்களோட பிரச்சனை என்னன்னா லாஸ்ட்டாக வந்து நடிகர்களுக்கு வெறும் ரெட் கார்டு மட்டும் தான் பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு. மற்ற எதுக்குமே நீங்கள் வாய் திறக்க அது இப்போ இது சொன்னீங்களே, இது நியாயமான விஷயம். அதாவது நீங்கள் ஒவ்வொரு முறையும் இவன் கொடுத்து காட்டு கொடுத்து ரெட் கார்டு போடுறது மட்டும்தான். நாங்கள் ரெட்டு அவருக்கு போட்டோம், அவருக்கு அது எப்படி எந்த நடிகருக்கு ரெட்டு போட்டு ஒன்றும் நடக்கலை. சும்மா செய்தியாக தான் போகும். அன்னைக்கு செய்தியாகும், இவருக்கு ரெட்டு போட்டிருக்கான், அவங்க ரெட்டு போட்டிருக்கோம்ட்டு. காசு ரியாக்ஷன் வருது இல்லை சார் உங்களுக்கு? ஒன்றும் நடக்கலை பிரதர், எதுவுமே நடக்கலை. சும்மா அதெல்லாம் அன்றைய செய்தி தான். நீங்கள் ஒரு அமைப்புன்றது வந்து இந்த தொழிலை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ற பற்றி தானே யோசிக்கணும். நம்ம தொழிலில் உள்ள சிக்கல்களை பேசணும் உட்காந்து. அதுக்கு தானே அசோசியேஷன். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் 2013 வர காசை நீங்கள் உட்காந்து வாங்குறானா எவ்வளோ தெளிவாக இருக்காங்க மேடம். 2013 உள்ள 2025 வாங்க இந்த காசை உட்காந்து நிற்க. அப்போ எவ்வளோ தெளிவாக இருக்காங்க. நம்ம ஏன் அப்படி இல்லைன்னு கேட்குறேன். 90 நாள் பொறுத்து பணம் தருவேன்றான். என்ன காரணத்துக்கு தர்ற? படம் நாங்கள் கொடுக்குறோம், நீ 90 நாள் பொறுத்து எனக்கு பணம் கொடுக்குறேன்ற. கடனுக்கு படம் ஓட்டுறியா? காசு வாங்கி தானே ஓட்டுற. ஏன் அந்த வாரமே கூட உன் கமிஷன் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? ஏன் 90 நாள் உனக்கு டைம் தேவைப்படுது? இது யாரு கேட்கணும்? தனி மனிதன் சுரேஷ் காமாட்சி கேட்க முடியாது, அமைப்பு தான் கேட்கணும். நீங்க உங்க குழந்தை மாதிரி உங்க குழந்தை மாதிரி நீங்க உங்க அசோசியேஷன்ல பேசுனீங்களா? ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அது மாதிரி உங்க அசோசியேஷன் என்ன பண்ணுது, என்ன செய்றீங்க? அதான் இல்ல இல்லைண்ணே புதுசு. மண் சார்ந்தே எடுக்கிறீங்க. ஒரே நிமிஷம். சார்ந்தே வணக்கம் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு வணக்கம். நான் இயக்குனர் கிட்டு. நான் இங்கே இந்த திரைப்படத்துறைக்கு வந்தது வந்து ஒரு ஆதங்கத்தில் தான் வந்தேன். 2009 இன அழிப்புக்கு பிறகு என்னோடய மனசில் சில விஷயங்கள் ரொம்ப அதிகமாகவே ஆழமாக இருந்தது. சில விஷயங்கள் நம்ம கொண்டுட்டு வரணும்னு. அப்போது என்ன அப்படின்னா, தமிழர் வரலாறு இங்கே வந்து சினிமாவை எடுத்தால், அதுவும் தமிழன் எடுத்தால் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆளாகும். நீங்கள் அதே பாருங்கள், தமிழர் அல்லாதவர் தமிழருடைய வரலாறை தப்பாக எடுத்து அதை வந்து ரொம்ப சுலபமாக திரைக்கு கொண்டு வந்துடுறாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால், இப்போ பொன்னியின் செல்வன் நம்மளுடைய வரலாறு கிடையாது, அது ஒரு புனைவு கதை. ஆனால் இன்றைக்கி பொன்னியின் செல்வனை பார்ட் 1 பார்ட் 2 எடுத்து எத்தனையோ கோடி சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த ஜென்சி அந்த பசங்க வந்து இதுதான் நம்ம வரலாறுன்னு நினைக்கிறாங்க, இதுதான் வந்து சோழர் வரலாறுன்னு நினைக்கிறாங்க. அப்போது இங்கே நம்மளுடைய வரலாறும் சரி, நம்மளோட வழிகளும் சரி இங்கே பதியப்படலை. ஆனால் தமிழ் இலக்கணத்தில் இந்த கலை மூலியமாக தான் ஒட்டுமொத்த தமிழோட எல்லா வரலாறும் வந்து கடத்தப்பட்டிருக்கு. அது வந்து இலக்கணமாக கடத்தப்பட்டிருக்கு, அது வந்து நாடகமாக கடத்தப்பட்டிருக்கு, அது வந்து பாடல்களாக கடத்தப்பட்டிருக்கு. அப்போது அதனுடைய வடிவம் தான் இப்போ இந்த திரை வடிவம், இப்போ இந்த சினிமா. இப்போ இந்த சினிமாவுக்குள்ளே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ தமிழ் சார்ந்து நம்மளுடைய வழிகளை நம்ம சொல்ல வரும்போது அதற்கு ஏகப்பட்ட தடை இருக்குது. இன்னும் முக்கியமாக இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம சொல்லி அதுக்கு வந்து ரொம்ப பெரிய நடிகர்கள்லாம் கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஒரே ஒரு நிம்மதி தான் இன்றைக்கி நான் அந்த படத்தை பார்க்கும்போது. அந்த படம் முடியும் போது கடைசியில் வந்து கிட்டுவின் படைப்புன்னு வரும்போது எல்லாருமே கைத்தட்டினீங்கல்ல, ஒட்டுமொத்த அரங்கமும் கைத்தட்டினீங்கல்ல, அதில் எனக்கு இன்றைக்கி ஒரு பெரிய நிறைவு, ஏதோ ஒரு நல்ல படைப்பை கொடுத்துட்டோன்னு. இது தாண்டி என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் போய் பாருங்கள், எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், அது அமேசான் போய் பாருங்கள், இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் போய் பாருங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து தமிழ் ஹிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணுங்கள், இல்லை தமிழன் ஹிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணுங்கள், இல்லை டாக்குமெண்ட்ரிஸ் பேஸ்ட் ஆன் தமிழ் ஹிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணுங்கள். எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும், அது நீங்கள் இங்கிலீஷில் சர்ச் பண்ணுங்கள். ஒன்று கூட வராது சார், நான் எழுதி தரேன் உங்களுக்கு. நம்மளுடைய வரலாறு ஒன்று கூட வராது. எல்லா இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்காது. நமக்கு எதிரான படங்கள் எல்லா படமும் இருக்கும். ஃபேமிலி மேன் சீரீஸ் இருக்கும், கிங்டம் இருக்கும். தமிழனுக்கு எதிரான படங்கள் எல்லாமே அதிகப்படியாக வரவேற்கப்பட்டு எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், அது இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கும்.
இன்னைக்கு நம்மளுடைய வரலாறு நீ இப்போ தேடுங்க சார், இப்போ தேடுங்க, ஃபோன் எடுத்து தேடுங்க சார். அமேசானில் எங்கே நம்மளோட ஹிஸ்ட்ரி இருக்கான்னு பாருங்க சார். அதுதான் சார், அதை தான் சொல்கிறேன். அதில் அந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸில் எல்லா மக்களுக்கும் நம்மளுடைய வரலாறு நம்மளோட வழிகளையும் போய் சேரணுன்றதுக்காக தான் நம்ம அந்த ஓடிடிக்குமே ட்ரை பண்ணுறோம். ஆனால் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரான படங்கள் தான் வந்து அதிகமாகவே வருது. சொல்லுங்க. ஆமாங்க, கண்டிப்பாங்க. அதான் கண்டிப்பாக சொல்லுங்க. நம்ம தான் அரசாங்கம். அது ஓகேங்க. இல்லைங்க, கண்டிப்பாக உறுதியா. தமிழன் படம், தமிழன் வரலாறு படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது. ரோட்டுக்கு வாங்க நாளைக்கு முதலமைச்சர் காரை போய் மறிங்க. உறுதியாங்க. அதனால இப்போ அதனால கண்டிப்பாங்க. இல்லைங்க, இது என்னோட ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்துறேன் நான். இது புலம்புலங்க, இது எனக்கு பழகிருச்சுங்கய்யா. ஆமாங்க. இல்லங்க, அது வந்து உங்களுக்கு நம்ம வந்து இப்போ இங்க சிபிஎஃப்சிக்கு சார், அது இங்க சென்சார் போர்டுக்கு என்ன பண்ண முடியுமோ. எனக்கு இப்போ ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்திய அரசாங்கமே UA 13+ கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேஷன், அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து தியேட்டர் கிடைக்கல. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நான் இப்போ அந்த களத்துக்கு வந்தது காரணமே இதுதான். நான் வந்து ரொம்ப பெரிய இப்போ இயக்குனர் ஆகணும் அப்படிலாம் ஆக மாட்டேன். இப்போ எனக்கு இந்த பட வாய்ப்புகள் வச்சுக்கோங்களேன், நான் ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி அந்த தொழிலில் வர்ற காசை வச்சு உறுதியாக நம்மளுடைய வரலாறு டாக்குமெண்ட்ரிஸாவது பண்ணி நான் வந்து பதிவு பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் இதுக்கு பிறகு வரக்கூடிய இயக்குநர்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. இதுக்கான ஒரு 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 தீர்வை வந்து கண்டிப்பாக வந்து தயாரிப்பாளர் சங்கம் மூலியமாவோ இல்லை வந்து இயக்குனர் சங்கம் மூலியமாவோ கண்டிப்பாக அதை எடுக்கணும். இது என்னுடைய ஆதங்கம். இது எனக்கு பழகிருச்சு. அதனால அவங்களாம் அரசியல் களத்தில் இல்லை, நீங்கள் தான் அரசியல் இருக்கீங்க. PVR வந்து உங்களுக்கே தெரியுது ஒரு தமிழ் படத்துக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு. ஏதாவது அரசியல் முன்னெடுப்பு போராட்டம் ஏதாவது நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து இதில் இல்லை பொது வாழ்க்கையில். அதாவது உங்களுக்கு தெரியும் கத்திப்பாராவில் என்ன நடந்தது, அவனியாபுரத்தில் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம். அதாவது ஒரே ஒரு விடயம்தான், உரத்தை மட்டும் இன உணர்வுக்காக நின்று போராடினா ஒரு காலமும் இந்த இனத்துக்கு விடிவே வராது. இப்போ தமிழ் இனத்துக்குன்னு தமிழ் தேசியத்துக்குன்னு தமிழர்னு சொல்லிக்கிட்டு இங்கே எண்ணற்ற கட்சிகள் இருக்கு. நீங்கள் எப்படி சங்கங்கள்லாம் தங்களுடைய கடமையை மறந்து அல்லது துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு இல்லது நேர்மையற்று அறமற்று நடக்குதோ, அதுபோல் தமிழன் தான் நான் சொல்லிட்டு எவன்லாம் சார் மன்னிக்கணும், யாரெல்லாம் கட்சி ஆரம்பித்தாங்களோ, கட்சி ஆரம்பித்து ஓட்டு வாங்கி கோட்டைக்கு போய் பாராளுமன்றத்தில் போய் நிற்கிறீங்களோ, அந்த சகோதரருக்கெல்லாம் சொல்கிறான், நீங்கள்லாம் மானமுள்ள தமிழர்னா சல்லியர்கள்ங்கிற இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எந்த இலக்கியத்திலையும் எந்த வரலாற்றிலையும் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனை போல ஒரு மண்ணை நேர்மையோடு அறத்தோடு வீரத்தோடு ஆண்டதா வரலாறே இல்லை. இந்த உலகம் அழிய போகிற வரைக்கும் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. தமிழ்நாட்டில் இருக்கிற தன்னுடைய தாய் தந்தரை போர்க்களத்துக்கு அழைச்சி தன் பிள்ளையில போர்க்களத்தில் நிப்பாட்டி தானும் இறுதி வரைக்கும் அந்த மண்ணோட மக்களோட நின்ன ஒரு மாவீரன், ஒரு பெருந்தலைவன் இந்த உலகத்தில் எந்த இனத்துக்கும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான மருத்துவர்கள், அதில் இருக்கிற மருத்துவர்கள் தங்களுடைய உயிரை போனாலும் மற்றவங்களுடைய உயிரை காப்பாற்றணும்னு நின்ன ஒரு மருத்துவ பிரிவினுடைய ஒரு அற்புதமான ஒரு படைப்பை எடுத்து அந்த படைப்பு இன்னைக்கு வந்து நாளைக்கு திரையிட முடியல. தமிழ்நாட்டில் 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் இனத்தில் தமிழ் நிலத்தில் திரையிட முடியலன்னா இங்கே ஆள்கிற அவர் பயில்வான் ரங்கநாதன் சொன்ன மாதிரி ஆள்கிற அரசாங்கத்துக்கும் இது இழிவான செயல், இங்கே இருக்கிற சங்கங்களுக்கும் இழிவான செயல். எல்லாத்துக்கும் மேலே இந்த இனத்தினுடைய உரிமையை காப்பாற்றுறோம், இந்த மண்ணோட மானத்தை காப்பாற்றுறோன்னு நாங்கள்லாம் தமிழர்கள்னு கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு நிற்கிறாங்கல்ல, அத்தனை பேரும் நாளைக்கு சல்லியர்கள் PVR உள்ளிட்ட திரையரங்குகளில் படம் ஓடலைன்னா நீங்கள்லாம் ஓட்டு கேட்டு இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் 26 வராதீங்க. நின்று ஒரே ஒரு முறை காரி துப்பிக்கிங்க. ஏன்னா இனத்தினுடைய உரிமையை பேசி இனத்தினுடைய மாண்பை பேசி இந்த தமிழ் மண்ணில் இந்த படம் ரிலீஸ் ஆகாத நாளைக்கு OTT ஆகுதுன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டான். எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியாம நாங்கெல்லாம் போய் போராடணும், ஐநா சபை வரைக்கும் போய் பேசணும். இல்ல அதாவது இங்க பாருங்க, நான் ஒண்ணு இது இந்த நேரத்தில் சொல்லாமன்றது இல்லை, எனக்கெல்லாம் இருந்த வேகத்துக்கு நான்லாம்
எத்தனையோ வழக்குகளை சுமந்து நேருக்கு நேராக நின்று ஆயுதம் இல்லாத இந்த மண்ணில் நின்று போராடினத்துக்கு நேர்மையோட இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு கூட்டம் என் பின்னாடி வந்திருந்துன்னு வச்சிங்களேன், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், கோட்டையவே இழுத்து பூட்டியிருப்பேன். நாளைக்கு இது நடக்காதுங்கிறது இல்லை. ஏன்னா எங்களை ஆள்பவர்கள் எங்களை காப்பாற்றுறதுக்கு தான், எங்கள் உரிமையை, எங்களுடைய உணர்வை, எங்களுடைய மாண்பை காப்பாற்றுறது தான். அதுக்கு தான் இந்த மண்ணுக்கு அரசாங்கம், அதுக்கு தான் சங்கங்கள். இதெல்லாம் இல்லாத இருக்கீங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், காரி துப்பிங்க. இல்லாட்டினா ஓட்டு கேட்க வருவீங்கள்ல, மானமுள்ள தமிழனாக இருக்கிறவன் நிப்பாட்டி ஒவ்வொரு வேட்பாளராக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் அவன் மூஞ்சிலேயே காரி துப்புங்க. நாளைக்கு சல்லியர்கள் பிவிஆர்ல ரிலீஸ் ஆனா என்ன பண்ண போறீங்க? வரீங்களா? நான் ரெடி. நான் கூட வரீங்களா? வரேன். சரி, எத்தனை பேர் வருவீங்க இங்கே இருக்கிறவங்க? இது சொல்லுங்க, இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் வரீங்க? என்ன செய்யலாம்? ஏன்னா தயாரிப்பாளர் இயக்குனரும் சொல்லட்டும். இல்ல அதாவது நீங்க ஏன்னா இல்ல இங்க தமிழனா நான் எடுக்கிற முடிவுக்கு எடுத்துக்கலாம். படம் இவங்க முடிவு பண்ணட்டும், இங்க வந்து எதுக்கா இருந்தாலும் நான் தயார். இவங்க வந்து நம்மலாம் தமிழனா பிரிஞ்சிருக்க வரைக்கும் தான் இவங்களுடைய ஆட்டம். எல்லாரும் ஒற்றுமை ஆயிட்டான்னு வச்சுங்களேன், கதை வேற மாதிரி ஆயிடும். நம்ம அதை நம்ம வந்து பெருந்தன்மையாக போகக்கூடிய ஆட்கள் நம்ம இது தொழிலாக பார்க்குறான். நான் எந்த இடத்துலையாவது அரசியல் பேசியிருக்கேனா? நான் இவ்வளோ நாள் தமிழ் தேசியம்னு சொல்லி பயணிச்சிருக்கேன். எங்கேயாவது ஒரு இடத்துல நான் அரசியல் பேசியிருக்கேனா? பேச மாட்டேன். எனக்கு அது அவசியமே கிடையாது. நான் சினிமாவை பார்க்குறேன், சினிமாவை நேசிக்கிறேன். எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடாதீங்க. அதுதான் நான் எல்லாருக்கும் நான் வேண்டுகோளாக நான் சொல்கிறது, திரையரங்கு உரிமையாளராக இருக்கட்டும், மற்ற பிவிஆர் நிறுவனமாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, எங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடாதீங்க. நாங்கள் வந்து தொழில் செய்ய தான் இங்கே வந்திருக்கோம், சினிமாவை நேசித்து வந்திருக்கோம், நல்ல படங்களை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நியாயமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் எங்களை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் தயாரிப்பாளரே பார்க்க நாங்கள் ஆசைப்பட்றோம். நீங்கள் எங்களை வந்து வேறு மாதிரி மாற்றி விட்றாதீங்க. இவங்கெல்லாம் பிரிஞ்சிருக்க வரைக்கும் தான் உங்கள் ஆட்டம்லாம் இங்கே நடக்கும். ஒற்றுமை ஆகிட்டான்னு கொஞ்சம் கன்னட மாதிரி ஆகிடுச்சுன்னா இங்கே வேறு மாதிரி ஆகி போகிறோம். அப்படி ஆகக்கூடாதுன்றதான் நம்ம விருப்பம். நம்ம இங்கே இந்த மண்ணில் வந்து அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப அராஜகம். இது இன்னைக்கு இந்த படத்துக்கு நடந்தது வந்து மிகப்பெரிய கொடுமை. இது ஏங்க இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் ஒரு 27 தேட்டர் ஒரு படத்தை கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனாங்க அது. எவ்வளோ அதுக்கு போல் சென்னையில் எத்தனை 160 ஸ்க்ரீன் வச்சுருக்க பிவிஆர் வந்து ஒரு ஷோ கொடுக்கலங்க. நீ எங்கேருந்து இங்கே உள்ள பொருளாதாரத்தை சுரண்டதுக்கு எங்கேருந்து வந்துட்டு நீ எங்களுக்கு நீ பொருளாதாரம் நீ இடம் கொடுக்க மாட்டேன்னா நீ யார் ஓடாதுன்னு தீர்மானிக்க? ஓடாத படத்தை நான் உன்னை ஓட்ட சொல்ல. நீனும் வியாபாரி, நானும் வியாபாரி. ஓடுற படத்தை தான் ஓட்ட முடியும். நீ இடம் கொடு முதல்ல. ஓடுதா ஓடலையான்னு மக்கள் தீர்மானிக்கணும். ஓடலைன்னா தூக்கு. ஓடாதுன்னு நீ முன்னாடி தீர்மானிக்க. நீ யார்? ப்ரெஸ்ஸே இன்னைக்கு தானே நீங்கள் பார்த்துருக்கீங்க, படம் பார்த்துருக்கீங்க. அவன் படமே பார்க்காம எப்படி ஓடாதுன்னு தீர்மானிக்கிறான்? நீ அப்போ நீ போட்ட படம்லாம் ஓடின படமா? அது தப்புல. அப்போ நீ அடுத்த ஜென்ரேஷன் எப்படி படம் பண்ணுவான்? புது படங்கள் எப்படி வரும்? அப்போ நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள், நாங்கள் சின்ன படங்களுக்கு திரையரங்கு கொடுக்க மாட்டோம். முடியும் எடுக்க மாட்டான்ல. நீ வருஷத்துக்கு 12 படம் வரும், 12 படத்தை மட்டும் மாதம் ஒரு படத்தை போட்டு ஓட்டிட்டு போ. நீனும் நாசமாக போ, நாங்களும் நாசமாக போகிறோம். நாசமாக போயிடுவீங்க. 100% சொல்கிறேன். அவன் அந்த இயக்குனரோட வைத்தறிச்சல் உங்களை நாசமாக்கிறான். இதுக்கு எமெல்லாம் துரோகம் பண்ணானோ அவன் பூரா நாசமாக போயிடுவான். அவன் குடும்பம் விளங்காது. சமீபத்தில் பிவிஆரோட நிறுவனம் வந்து ஒரு கார்ட்டூன் படம் வந்து அவங்களே வந்து வெளியிட்டாங்க. கார்ட்டூன் படத்துக்கெல்லாம் பாருங்க, பேசிட்டு இருந்தப்போ சொல்றாரு, அவதார் ஓடுதுங்க. அவதார் ஓடுது, ஆயிரக்கணக்கான கோடி ஓடிட்டோம். கலைக்கு எல்லை இல்லை. காந்தாரா ஓடுது. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எப்போ வரும்னு எல்லா தேட்டரும் போய் நின்றுட்டு இருக்கு. நீங்கள் அந்த அளவுக்கு இங்கே வரவேற்பு கொடுக்க வேணாம். நீங்கள் இந்த மண்ணில் தானே சம்பாதிக்கிறீங்க, இந்த மக்கள் கொடுக்குற காசு தானே. அப்போ இந்த மக்களுடைய வாழ்வு வரலாறு சொல்லும்போது நீங்கள் இப்போ கொடுத்ததில் 27 ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்கல்ல, நீங்கள் ஒரு 50 ஸ்க்ரீன் கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற 100கணக்கான தேட்டரு ஒரு ஷோவே கொடுங்களேன். பிவிஆர் அடுத்த 2 பெரிய ஆர்டிஸ்ட் நட்சத்திர படங்கள் வந்து அடுத்து உங்கள் தயாரிப்பு ரெடியாக இருக்குது. அடுத்த வர இப்போ இந்த சின்ன படம் ஒதுக்கின பிவிஆர் அடுத்து நீங்கள் சார் அது நான் தனிப்பட்ட முறையில் நான் ஒன்றும் இது வியாபாரம் சார். இது வந்து தனிப்பட்ட நான் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஒட்டுமொத்தமாக அது ஒரு இயக்குனர், அது ஒரு நடித்தவங்க எல்லாரோட வாழ்க்கையும் இருக்குது. இது தனிப்பட்ட என்னோட முடிவு. இது அசோசியேஷனாக முடிவு எடுக்கணும். நம்ம புறக்கணிக்கணும். அசோசியேஷன் புறக்கணித்து நம்ம முதலாளிகளை உருவாக்கணும். நம்ம தமிழ் முதலாளிகளை உருவாக்கணும். கார்பரேட்டுக்கு நீங்கள் திரும்ப நம்ம கார்பரேட்ட போகிறோம். எவனோ ஒருத்தன் நம்ம அண்ணன் தம்பி சம்பாரிச்சு போகிறான். கார்பரேட்னால தானே உனக்கு டீல் பண்ண முடியல. நீ போன் அடிச்சா எடுக்க மாட்டேற. இப்போ நீ தனி முதலாளிகள்லாம் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு திருப்பூர் சுப்பிரமணியனா இல்லை வேறு அழகரோ இப்போ யாரோ ஒன்றா தனி மனுஷனா நம்ம ஃபோன் அடிச்சு பேசுவோம்ல. நீ கார்பரேட்னால எங்கள் ஃபோன் எடுக்க மாட்டேற. ரொம்ப நன்றி. வந்த அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றின உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு எழுதுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு எழுதுங்க. நான் தயவுசெய்து எழுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க.
நல்லா இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுதோ எழுது. நீங்கள் அதாவது அந்த படத்தை கொடுக்குற மரியாதையாவது இருக்கட்டும், அதில் நடித்த நடிகர்களுக்கு கொடுக்குற மரியாதை. நீங்கள் படம் ஓடணும் இல்லை கமர்ஷியலாக சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் நான் சொல்லலை. அந்த படம் வந்து அதில் நடித்தவங்களுக்கோ இல்லை அதில் ஒர்க் பண்ணவங்களுக்கோ கிடைச்ச கௌரவமாக கூட இருக்கட்டும், பத்திரிகையாளர் கொடுக்குற கௌரவமாக இருக்கட்டும். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். அதை பார்த்துட்டாவது அவங்களுக்கு துப்படும், அவங்க மூஞ்சில் துப்புவோம். நல்ல படத்தை நீங்கள் ஏன்டா மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி அவங்க புரிஞ்சு, நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காகவாவது அதை செய்யுங்க. நன்றிண்ணா, நன்றி நன்றி. தனிப்பட்ட ஆதங்கத்தில் கேட்குறேன், இவ்வளோ ஒரு நல்ல படத்தை தனியாக கேட்குறேன். கொஞ்சம் போராடி ஒரு தேட்டருக்கு வாங்கி ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் அண்ணே 1 மாதம் போராடிட்டு இருக்கேண்ணே. இன்னைக்கு இல்லைண்ணே, 1 மாதம் 12ஆம் தேதியே போட்டேன். 3-4 டேட் போட்டேண்ணே. சரி பெரிய படம் வருது, சரி வேணாம், நம்ம உள்ளே போகக்கூடாது, தப்பு அப்படின்னு நானே வந்து ஒதுங்கி பிஸ்னஸாக வந்து ஒதுங்கி நின்னேன். இந்த படத்தோட நம்ம காம்படிட்டராக போக முடியாது. இந்த 1ஆம் தேதி என்ன படம் நீங்கள் உங்களுக்கு தெரியும், இப்போ ரசோ பார்த்துருப்பீங்களே, என்ன படம் வந்திருக்கு, என்ன படம் வந்திருக்கு. நீங்கள் புக் மை ஷோ, நான் என்ன படத்தையும் பேர் சொல்லி சொல்ல விரும்புகிறேன். புக் மை ஷோவில் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எத்தனை படம் ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். நாளைக்கு அந்த ஆதங்கத்தில் தான் ஒரு நல்ல படத்தை நீங்கள் ஏன் இப்படி மாதிரி கொடுக்க மாட்டான். நம்ம அவன்கிட்ட போய் என்ன பண்ண முடியுண்ணே? நான் போராடி பார்த்தாச்சுண்ணே, கொடுக்கலண்ணே. 27 ஷோ கொடுக்குறாண்ணே. ஃபோன் எடுக்கலண்ணே, காலிலேருந்து பிவிஆர் ஃபோன் எடுக்கலை. அவன் நம்மளை வந்து தீண்டத்தகவனை பார்க்குறான் அவன். நீங்கள் இதுவே ஒரு தீண்டாமையில், நீங்கள் சின்ன படங்களுக்கு கொடுக்க மாட்டேன், பெரிய படங்களுக்கு இதுவே தீண்டாமையில்.